இனோவா குழுவிற்கு எங்களது அன்பு வணக்கங்கள். நான் ஜெயசேகரா. நான் பிருந்தா. நாங்கள் இந்த செயல்திட்டத்தை நாங்கள் ஒரு செயல்திட்டம் செஞ்சிருக்கோம். அந்த செயல்திட்டம் எதுக்கு அப்படின்னா இந்தியாவோட முதுகெலும்பு வேளாண்மை. அந்த வேளாண்மையை மேம்படுத்துறதுக்கான தான் நாங்கள் அந்த செயல்திட்டத்தை எடுத்தோம். வாங்க பார்க்கலாம். நான் எனக்கு சொந்தமான இடத்துல ஒரு கொய்யா செடி நட்டு வச்சு 2 நாள் கழிச்சு பார்க்கும் போது அது வாடிட்டே இருந்துச்சு. இது எதனால அப்படின்னு கேட்கும் போது மண்ணோட வளம் இல்லை அப்படின்னா செடி ஒழுங்கா வளராம வாடி போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் யோசிச்சேன், நமக்கு தெரிஞ்ச இடத்துல இப்படி செடி வளராம வளம் இல்லாத மண்லாம் இவ்வளோ இருக்கு அப்படின்னா அப்போ தமிழ்நாடு முழுவதும் இந்தியா முழுவதும் எவ்வளோ இடம் அந்த மாதிரி தரிசு இடமா இருக்கும் அப்படின்னு நான் யோசிச்சேன். தமிழ்நாடு முழுவதும் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத நாங்கள் ஒரு சிறு குறிப்பு மாதிரி எடுத்தோம். அந்த அளவில் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா இவ்வளோமான இடம் இந்த காட்டில் சாகுபடி பண்ண முடியாதது, அப்புறம் பராமரிப்பு இல்லாத இடத்துல அந்த வளம் இல்லாமல் தரிசு மண்ணாக இருக்கிறது, இது எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து நிலப்பரப்பில் பார்த்தோம்னா பரப்பளவுலனா 130.33 வந்தது. இதே சதவீதத்தில் பார்த்தோம்னா 100% வந்தது. அப்போ நாங்கள் இதை கண்டிப்பாக எப்படியாவது குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டியே தரிசு மண்ணை குறைச்சி எல்லாமே வளமிக்க நிலங்களாக மாற்றணும் அப்படிங்கிறதுக்காண்டி நாங்கள் நிறையா திட்டங்கள்லாம் சேர்த்து கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சோம். அப்போ எங்கள் ஆசிரியர் சொன்னாங்க, நிறைய மண்ணை என்ன வகைகள்லாம் இருக்கு அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் ஆராய்ச்சி பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நாங்கள் என்ன மண்ணெல்லாம் இருக்கு அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணும்போது முதல்ல என்ன மண் பார்த்தோம் அப்படின்னா வண்டல் மண், கரிசல் மண், சரளை மண், பாலை மண், செம்மண், இவ்வளோ மண் இருக்கு அப்படின்னு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் மாட்டு சாணம் எடுத்துக்கிட்டோம். நாங்கள் எங்கள் மண்ணை தயாரிக்கிறதுக்கு நாங்கள் ஒரு குறு மண்ணை தயாரித்து அந்த வளமிக்க மண்ணை வளமில்லாத மண்ணில் போட்டு அதை பயிர் விளைய வைக்கிறதுக்கு தான் நாங்கள் இதை பண்ணுறோம். அப்போ மாட்டு சாணம் எடுத்துக்கிட்ட போது அதில் என்ன இருந்துச்சு அப்படின்னா கார்பனுங்கிற மென்மையான தனிமம் இருந்துச்சு. அந்த மென்மையான தனிமம் எதுக்கு அப்படின்னா அந்த செடியை நல்லா ஆரோக்கியமாக வளர வைக்கிறதுக்காண்டி மாட்டு சாணம் எடுத்துக்கிட்டோம். அப்புறம் உலர்ந்த இலைகள், இந்த காய்ந்த இலைகளை எதுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் நைட்ரஜன் அதிகமாக இருக்கும். ஒரு செடி வளருதுன்னா கண்டிப்பாக அதுக்கு நைட்ரஜன் அந்த சத்து கண்டிப்பாக இருக்கணும். அதனால இந்த தனிமம் இருக்கிறதுனால தான் நாங்கள் உலர்ந்த இலையை எடுத்துக்கிட்டோம். அப்புறம் செம்மண் எதுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் சிலிக்கான் அதிகமாக இருக்குது. சிலிக்கான் ரொம்ப முக்கியமான தனிமம் அப்படின்னு சொல்லலாம். அதனால நாங்கள் செம்மண் எடுத்துக்கிட்டோம். அப்புறம் களிமண் எதுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா களிமண் நல்லா ஈரப்பதத்தை உறிஞ்சு வைக்கும். ஒரு செடி வளர்றதுக்கு நல்லா ஈரப்பதம் இருந்தால் மட்டுமே அந்த செடி நல்லா ஸ்டாப் நல்லா நிற்காம வளரும், நல்லா பயிர் செழுமையாக வளரும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் ஈரப்பதம் தேவை அப்படிங்கிறதுக்காண்டி களிமண் எடுத்துக்கிட்டோம். களிமண் அந்த ஈரப்பதத்தை நல்லா உறிஞ்சு வச்சு அந்த வளத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஈரப்பதத்தை அந்த செடிக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். இதுல செம்மண் 40%, உளுர்ந்த இலைகள் 25%, மாட்டு சாணம் 25%, அப்புறம் களிமண் 10% நாங்க இந்த மண்ணில் சேர்த்துக்கிட்டோம். செம்மண் எங்க இதுல நல்லா அதிகமா இருக்கு. ஏன்னா செம்மண் தான் முக்கியமான எங்க வளமான மண்ணில் இருக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி செம்மண் 40% எடுத்துக்கிட்டோம். களிமண் நீர் தேக்கி, அதாவது நீர் தேக்கிறதுக்காண்டி தான் நாங்கள் அதை கம்மியாக எடுத்துக்கிட்டோம், 10%. மித்தபடி உலர்ந்த இலைகளும் மாட்டு சாணமும் சமமான அளவில் 25% எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் தயாரித்த மண் பிரிசா மண். அதுக்கு நாங்கள் பெயரிட்டது பிரிசா மண். அந்த பிரிசா மண்ணை நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா எடுத்துக்கிட்ட செம்மண், உலர்ந்த இலைகள், மாட்டு சாணம், களிமண் எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு ஊற வச்சு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் எடுத்தது தான் பிரிசா மண். அதுக்கு நாங்கள் பெயரிட்டது பிரிசா. இந்த பிரிசா மண்ணை எடுத்ததுக்கு அப்புறம் நாங்கள் எங்கள் ஆசிரியர்கிட்ட கேட்டோம், இது எங்கே நாங்கள் ஒரு செயல்திட்டம் மாதிரி பண்ணி எங்களோட திட்டத்தை நிரூபிக்க அப்படின்னு கேட்டபோது நம்ம ஸ்கூலுக்கு பின்னாடியே வளமில்லாத மண்ணை நம்ம போட்டு பார்க்கலாம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அப்போ நாங்கள் ஸ்கூலுக்கு பின்னாடி இருக்கிற மாட்டுத்தொழிலிருந்து தான் இந்த மாட்டு சாணம்லாம் எடுத்தோம். அவங்க செய்கிற முறையில இருந்து தான் நாங்கள் அந்த மாட்டு சாணத்தில் அந்த சத்துலாம் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சோம். அப்போ எங்கள் ஸ்கூலுக்கு பின்னாடி இருக்கிற இடத்துல நாங்கள் நல்லா அந்த மண்ணை உழுது 2-3% வரைக்கும் நாங்கள் நல்லா அந்த மண்ணை உள்ள நாங்கள் கண்டுபிடிச்ச மண்ணோட தரிசு மண்ணோட நாங்கள் கண்டுபிடிச்ச மண்ணை மிக்ஸ் பண்ணி நல்லா உழுது அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா உள்ள செடி நட்டோம். தரிசு மண் ரொம்ப கட்டி தட்டி அந்த மாதிரி இருக்கும். செடி மரம் எது வளரனாலுமே அது வேர் நல்லா உள்ள போனாதான் மரத்தோட வளர்ச்சி நல்லா இருக்கும். வேர் நல்லா உள்ள போனோம் அப்படின்னா மண் நல்லா லூஸா இருக்கும். இதுல பிரீசா சாயில களிமண் அப்புறம் மாட்டு சாணம் சேர்க்கறதுனால அந்த இடத்துல மண்புழு உருவாகும். மண்புழு அந்த இடத்துல இருக்கிறதுனால அந்த தரிசு இடத்துல அது நல்லா உலாவி வர்றதுனால அந்த மண் நல்லா லூஸ் ஆயிடும். ஸோ வேர் நல்லா உள்ள போய் செடியும் நல்லா வளரும். நாங்கள் அந்த மண்ணை இட்டதுக்கு அப்புறம் நல்லா பதப்படுத்தினோம். பதப்படுத்தி கொஞ்ச நாள் கழிச்சு
நாங்கள் ஸ்கூல் தொடங்கி ஒரு ஜூன் மாதத்துலேயே நாங்கள் வந்து குரோட்டான் செடி, அது வந்து அலங்கரிப்பு செடி தான். நீங்கள் செயல்திட்ட வேளாண்மை பற்றி தான் இருந்தாலும் நாங்கள் வந்து ஒரு டெமோ மாதிரி இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த செயல்திட்டத்துக்கு ஃபர்ஸ்ட் குரோட்டான் செடி நட்டு வச்சோம். 5 சென்டிமீட்டர்ல குச்சி மாதிரி தான் இருந்துச்சு நாங்கள் நடும்போது அந்த குரோட்டான் செடி. அதுக்கப்புறம் நாங்கள் ஜூலை லாஸ்ட் வந்து பார்க்கும்போது அந்த செடி நல்லா 20 சென்டிமீட்டர் வளர்ந்துருச்சு. அப்போ நாங்கள் நம்ம செயல்திட்டம் வந்து நல்லபடியாக சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னு நினைச்சோம். அந்த 20 சென்டிமீட்டர் வளர்ந்தது பள்ளி பராமரிப்புக்காண்டி வெட்டிட்டோம். அதுக்கப்புறம் அது இப்போ வந்து 15 to 18 சென்டிமீட்டர் வளரும். நாங்கள் எங்களோட நோக்கம் என்னன்னா, இந்த நாங்கள் கண்டுபிடிச்ச பிரிசா மண்ணை வந்து நாங்கள் மார்க்கெட் சந்தைக்கு கொண்டு வந்து எல்லா விவசாயிகளுக்கும் நாங்கள் இதை கொடுத்து உலகத்துல நம்ம நாட்டில் நிறைய தரிசு நிலங்கள் இருக்கு அப்படின்னு நாங்கள் கணக்கெடுத்தோம். அந்த தரிசு நிலங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சி எல்லா தரிசு நிலங்களையுமே வளமிக்க நிலங்களா மாத்தி பயிரை விளைய வச்சு, பயிர் விளைஞ்சாதான் நம்ம வேளாண்மை செழிக்கும். வேளாண்மை செழிச்சாதான் நம்ம நல்லா உயிர் வாழ முடியும். அப்போ வேளாண்மை செழிக்கணும் அப்படிங்கிறக்காண்டி தான் நாங்கள் இந்த செயல்திட்டத்தை உருவாக்குறோம். கண்டிப்பா நாங்கள் வந்து உறுதியளிக்கிறோம், விவசாயிகளுக்கு நாங்கள் கை கொடுத்து இந்த மண்ணை வந்து நல்லா நிலத்தன்மை கொண்டு வந்து இந்த தரிசு மண்ணெல்லாம் இல்லாம ஆக்குவோம். நாங்க வந்து இந்த வளமில்லாத மண்ணை வந்து எப்படி வந்து மற்றவங்களுக்கு வந்து எடுத்து போவோம்னா, இந்த ஊராட்சி அவங்க மூலமா வந்து இந்த ஃப்ரீசா சாயில வந்து மற்றவங்க இந்த விவசாயிகளுக்கெல்லாம் எடுத்து கொடுத்து இந்த நாட்டை வந்து நல்ல வளமிக்க நாடா மாற்றி நல்ல செடிகளை உருவாக்கும் அப்படின்னு உறுதியாக